இன்னைக்கு நாம கொஞ்சம் பரபரப்பான ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம். மேற்கு வங்காள அரசியல் களம் இப்ப ஏகப்பட்ட திருப்பங்களை சந்திச்சுட்டு இருக்கு. குறிப்பா அங்க நடப்பதா சொல்லப்படுற ஆபரேஷன் தாமரை பத்தின சில அதிரடியான ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதுல என்னதான் இருக்கு, இந்த தகவல்கள் இந்திய அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், வாங்க இத பத்தி நம்ம டீப்பா பார்க்கலாம். நேர விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த ஒற்றை கேள்விதான் இப்ப எல்லா விவாதங்களுக்கும் மையப்புள்ளி. அதாவது ஆளுங்கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய பிளவு சந்திக்க போகுதா? ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கட்சியில இருக்கிற பல முக்கிய தலைவர்கள் திடீர்னு அணிமாற தயாரா இருக்கிறதா சொல்லப்படுது. இது வெறும் வதந்தியா இல்ல உண்மையிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் வெடிக்க போகுதான்னு இந்த தரவுகளை வச்சு நாம பார்க்கலாம். பகுதி 1ல வங்காள அரசியலோட அதிர்வுகள், ஆபரேஷன் தாமரை பத்தி வந்திருக்க ஆரம்ப கட்ட தரவுகள். குறிப்பா அந்த நம்பர்ஸ் முதல்ல பார்ப்போம். 20 இது கொஞ்சம் அதிர்ச்சியான நம்பர் தான். அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுமார் 20 லோக்சபா எம்பிக்கள் 20 எம்பிக்கள் பாஜகவில் இணைய தயாராகி வரதா சொல்லப்படுது. ஒரு கட்சியோட பலத்தை தீர்மானிக்கிறதுல 20 எம்பிக்கள்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும். ஒருவேளை இது நடந்தா வங்காள அரசியல்ல இது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். எம்பிக்கள் மட்டும் இல்ல, எம்எல்ஏக்கள் மத்தியிலையும் பெரும் சலசலப்பு இருக்கு. அடுத்த நம்பர் பாருங்க, 58 சந்தீபன் சகா மாதிரியான தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, மொத்தமுள்ள 80 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 58ல இருந்து 60 பேர் வரைக்கும் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேற ஆவணங்களை கையெழுத்து போட்டுதான் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இது உண்மையா இருந்தா ஆளுங்கட்சிக்கு இது எவ்வளவு பெரிய பின்னடைவா இருக்கும்னு. எண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பேர்களை கேட்டா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க. டெல்லியில பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி தலைமையில சுமார் 48 நிமிஷம் நீடிச்ச சில ரகசிய கூட்டங்கள் நடந்ததா நம்ம ஆதாரங்கள் சொல்லுது. அந்த கூட்டத்துல சகாப்தி ராய், கலிலூர் ரகுமான், ஜூன் மால்யா, அப்புறம் யூசுப் பட்டான் இப்படிப்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. இவங்க எல்லாருமே மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமானவங்க. அது மட்டும் இல்லாம கட்சியோட முக்கிய முகங்கள். பகுதி 2ல தலைவர்கள் ஏன் கட்சி மாறுறாங்க, இவ்வளவு பெரிய தலைவர்கள் திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்கணும், அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். திரிணாமுல் காங்கிரஸோட மிக மூத்த விசுவாசமான எம்பி ககோலி கோஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பணிகள் சரியா நடக்கல, நிறைய நிதி முறைகேடுகள் வந்துருச்சு, மாநிலத்தோட வளர்ச்சிக்காக நாங்க பணியாற்ற விரும்புறோம்னு சொல்றாங்க. பல வருஷங்களா மம்தா பானர்ஜி கூடவே இருந்த ஒரு மூத்த தலைவர் இப்படி வெளிப்படையா சொல்றது கட்சிக்குள்ள இருக்கிற அதிருப்தியின் அளவா காட்டுறதா அரசியல் நோக்கர்கள் பாக்குறாங்க. ஒட்டுமொத்தமா கட்சி மாறுறவங்களோட வாதம் என்னன்னா, மாநில தலைமையில சர்வாதிகாரம் அதிகமாயிருச்சு, ஊழல் பெருகிருச்சுங்கிறது தான். ரத பிரதாப் பானர்ஜி போன்ற தலைவர்களும் இதே காரணங்களை முன்வைக்கிறாங்க. ஜனநாயகம், மக்கள் சேவை, இதுக்காக தான் நாங்க கட்சி மாறுறோம்னு இவங்க ரொம்ப தெளிவா தங்களோட திடீர் முடிவை நியாயப்படுத்துறாங்க. சரி, இப்போ நம்ம பகுதி 3ல எதிர்கட்சிகளின் கடுமையான பதிலடி. நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குல்ல, எதிர்கட்சிகள் இதையெல்லாம் ஏத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். காங்கிரஸ் நிதி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத்தை வைக்கிற இந்த கேள்வியை பாருங்க. இவங்க ஒன்னும் மக்கள் மேல இருக்க அக்கறையில போல, அமலாக்கத்துறை, சிபிஐ மேல இருக்க பயம், அதிகார ஆசை, இதுக்காக தான் போறாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா சாடுறாங்க. பாஜக தங்களோட அதிகார பசிக்காக மத்திய விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி கட்சிகளை உடைக்கிறதா இவங்க பயங்கரமா குற்றம் சாட்டுறாங்க. ஆர்ஜேடி எம்பி மனோஜ் இதை இன்னும் பெரிய அளவுல பாக்குறாரு. இது மம்தா பானர்ஜிக்கும் இல்ல வங்காளத்துக்கோ வந்த நெருக்கடி இல்ல, ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்துக்கே வந்த நெருக்கடி அப்படின்னு அவரு எச்சரிக்கிறாரு. இது வெறும் ஸ்டேட் பாலிடிக்ஸ் இல்ல, ஒட்டுமொத்த சிஸ்டம்கே வந்திருக்க ஆபத்துங்கிறதா எதிர்கட்சிகளோட வாதமா இருக்கு. இதுல திரிணாமுல் கட்சியோட குரலா கல்யாண் பானர்ஜி ஒரு சூப்பரான ஒப்பீடு தராரு பாருங்க. ஒரு பக்கம் பாஜக கிட்ட முதலமைச்சர் பதவி, அமலாக்கத்துறை, சிபிஐ, தேசிய அதிகாரம்னு பல ஆயுதங்கள் இருக்கலாம். ஆனா மறுபக்கம் திரிணாமுலோட பலம் என்ன தெரியுமா? மாமாட்டி மானுஷ், அதாவது தாய், மண், மக்கள். என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. பகுதி 4 முரண்பட்ட கொள்கைகள். இதுல இருக்கிற சில அரசியல் முரண்பாடுகளை இப்ப நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். அரசியல நிரந்தர நண்பனு கிடையாது, நிரந்தர இறுதியும் கிடையாதுன்னு சும்மாவா சொன்னாங்க. தேர்தலுக்கு முன்னாடி இதே திரிணாமுல் தலைவர்களை பாஜக எப்படி விமர்சிச்சாங்க, ஊழல்வாதிகள், தேசிய விரோதிகள்னு மேடைக்கு மேடை பேசினாங்க. ஆனா இப்போ தேர்தல் முடிஞ்ச சில வாரங்கள்லயே அதே தலைவர்களை தங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறதுல பாஜக ரொம்ப ஆர்வம் காட்டுறதா இந்த ரிப்போர்ட் சொல்லுது. இவ்வளவு நாள் இருந்த கொள்கை எதிர்ப்பு எங்க போச்சுன்னு பலரும் கேட்கிறாங்க. இந்த கொள்கை முரண்பாட்டுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் விவகாரம். காங்கிரஸ் தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியா தோற்கடிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் யூசுப் பதான குஜராத்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு, மத அடிப்படையில வாக்குகளை பிரிக்கவே அவர் பயன்படுத்தினாங்கன்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இப்போ அந்த வேலை முடிஞ்சதுனால அவர் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னு எதிர்கட்சிகள் ரொம்ப வெளிப்படையா விமர்சிக்கிறாங்க. பகுதி 5 உண்மையும் வதந்தியும். இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில உண்மையான கள நிலவரம் என்னன்னு இப்ப நம்ம செக் பண்ணுவோம்.
திரிணாமுல் காங்கிரஸ் தரப்புல இது எல்லாம் அப்படியே மறுக்கிறாங்க. எம்பி கீர்த்தி ஆசாத் என்ன சொல்றாருன்னா, இது முற்றிலும் போலியான ஜோடிக்கப்பட்ட பட்டியல் அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அந்த லிஸ்ட்ல இருக்க குறைஞ்சது 6 எம்பிக்கள் நாங்க எந்த ஆவணத்திலையும் கையெழுத்து போடலன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, பாஜகவோட ஆபரேஷன் தாமரை மேற்கு வங்கத்துல ஃபெயில் ஆயிடுச்சுங்கிறது தான் ஆளுங்கட்சியோட நிலைப்பாடு. ஃபைனலா இந்த அரசோட முடிவுல நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி இதுதான். இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் அரசியல் தலைவர்கள் அவங்க விரும்புற கொள்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு நியாயமான உரிமையா, அல்லது விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சிகளை உடைக்கிற ஜனநாயக விரோத செயலா? இந்த தரவுகளை வச்சு பார்க்கும்போது இந்திய அரசியலோட எதிர்காலம் எந்த பாதையில போகுதுன்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னொரு சூப்பரான தகவலோட மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க, தொடர்ந்து அதை பத்தி சிந்திங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.